சட்டதிட்டங்கள் கடுமையான சிங்கப்பூரில் லஞ்சம் கொடுத்தெல்லாம் தப்பித்து விட முடியாது. சின்ன சின்ன தவறு செய்தால் கூட மறக்க முடியாத அளவுக்கு தண்டனை வழங்கும் நாடு தான் சிங்கப்பூர். அப்படி வழங்கப்படும் தண்டனைகளில் ஒன்றுதான் பிரம்படி தண்டனை. இந்த பிரம்படி தண்டனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சிங்கப்பூரில் சில குற்றச்சாட்டுகள் உறுதியானால் பிரம்படி வழங்கப்படுவது வழக்கம். இந்த பிரம்படி தண்டனை சிங்கப்பூரில் ரொம்பவே பிரபலமான ஒரு தண்டனை. இந்த தண்டனை யாருக்கெல்லாம் வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணம் வைத்திருக்கிறவங்க, பாலியல் குற்றங்களில் கைதானவங்க, கொள்ளையர்கள் மற்றும் அனுமதியின்றி சிங்கப்பூரில் தங்கியிருப்பவர்கள், இப்படி 30 குற்றங்களுக்கு பிரம்படி தண்டனை வழங்கப்படுகிறது. குற்றவாளிக்கு பிரம்படி தண்டனை உறுதி செய்த பிறகு நீதிமன்றம் பிரம்படிக்கான நேரத்தையும் இடத்தையும் நிர்ணயிக்குமா? ஆனால் அந்த நிர்ணயித்த நேரத்தையும் இடத்தையும் பற்றி குற்றவாளிகளிடம் தெரியப்படுத்த மாட்டார்களாம். எந்த இடத்துல எந்த நேரத்தில் தண்டனை கொடுத்தாலும் அந்த குற்றவாளி அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இந்த தண்டனைக்கு பயன்படுத்தப்படும் பிரம்பின் நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 மீட்டர் அளவுக்கு இருக்குமாம். பிரம்பு துண்டு துண்டா ஆகாமல் இருக்க இரவு முழுவதும் அதனை நீரில் ஊற வைத்து பிறகுதான் பயன்படுத்துவார்களாம். குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமாக 24 பிரம்படிகள் வழங்கப்படும். அதற்கு மேல் பிரம்படி விதிக்கப்பட்டிருந்தால் பிரம்படிகளுக்கு பதிலாக அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுமாம். மருத்துவ அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பே அவர்கள் பிரம்படிக்கு தகுதியானவர்கள் தானா என்பதை சோதனை செய்து சான்றளித்திருக்க வேண்டும். குற்றவாளி பிரம்படிக்கு தகுதியானவர்தான் என்று தெரிந்த பிறகுதான் பிரம்படி வழங்கப்படும். இல்லையென்றால் அதற்கு பதிலாக சிறை தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்படும். கைதிகளுக்கு எப்போது பிரம்படி வழங்கப்படும் என்று பொதுவாக சொல்லப்படுவதே இல்லை. பிரம்படி வழங்கப்பட உள்ள அன்று காலையில்தான் அவர்களுக்கே அது தெரிய வருமாம். குறைந்தபட்சம் 1 மாதமாவது சிறை அடைக்கப்பட்ட பின்புதான் பிரம்படி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தண்டனை நிறைவேற்றும் பொழுது எவ்வளவு வலித்தாலும் அந்த கைதி கத்தவே கூடாதாம். தண்டனை பெறுபவரின் பாதுகாப்புக்காக சிறுநீரகத்தை பாதிக்காமல் இருக்க தடுப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்குமாம். பிரம்பிலும் ஆன்டிசெப்டிக் மருந்து தடவப்பட்டு இருக்குமாம். பிரம்படி வழங்குபவரை பொதுவாக கமாண்டோ என்று அழைக்கிறார்கள். இவங்க மிகவும் நன்றாக பயிற்சி பெற்ற கமாண்டோக்கள். ஒவ்வொரு அடியும் 160 கிலோமீட்டர் வேகத்தில் விழுமாம். 4 அடிக்கே மயங்கி விழுந்துருவார்களாம் கைதிகள். மயங்கினாலும் மயக்கம் தெளிய வைத்து அடிப்பார்களாம் கமாண்டோக்கள். 5 அடி வாங்கினால் போதும், பின்பக்கமே சிதைந்து விடுமாம். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு தண்டனை தான் இந்த பிரம்படி தண்டனை. கைதிகள் பிரம்படி பெற்ற பிறகு அங்கு 3 பேர் கொண்ட குழு ஒன்று இவர்களை பார்த்து கொண்டு இருக்குமாம். அவர்களுக்கு இந்த கைதிகள் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அதற்கான தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்படும். பிரம்படிக்கு பிறகு கைதிகளின் காயங்களுக்கு மருந்து கொடுக்கப்படும். இந்த காயங்கள் எல்லாம் மாறவே சுமார் 1 மாதங்களுக்கு மேலாகுமாம். கைதிகளுக்கு கொடுக்கப்படும் மருந்து பார்த்தீங்கன்னா 1 முறை மட்டும்தான் கொடுப்பாங்களாம். ஒருவேளை அந்த புண்களில் சீல் வச்சா மட்டும்தான் மறுபடியும் இன்னொரு முறை கொடுப்பாங்களாம். கைதிகள் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காகவும் அந்த வலியை உணர வேண்டும் என்பதற்காகவும் தான் இப்படி செய்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கும் கூட இந்த பிரம்படி தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தண்டனை யாருக்கெல்லாம் வழங்கப்படுறதில்லைன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுறதில்ல. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை மட்டும்தான் வழங்கப்பட்டு வருது. அதே மாதிரி மரண தண்டனை பெற்றவர்களுக்கும் பிரம்படி வழங்கப்படுறது இல்லையாம்.